வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் ஸ்டார்ல எந்த டீம் இருக்காங்க அப்படின்னா கொய்யாக்கா. எஸ், அதுல இருந்து அஜித் அவர்கள் and தீபன் அவர்கள் கிரஃப்லோ. வணக்கம். வணக்கம் நல்லா வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். நல்லாவே இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லாம நீங்களாவே. சரி, ஓகே. கொய்யாக்கா எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? கொய்யாக்கா ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ பரிதாபங்கள்னு ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணோம். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது தான் நானும் அஜித் மீட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து அங்கேயே ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ கொய்யாக்கா. அங்கே ஓப்பன் பண்ணிட்டு வந்து சின்ன சின்ன அப்பப்போ வீடியோஸ் போடுவோம், கொஞ்சம் ஷார்ட்ஸ் போடுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ரீச் ஆகும்போது அப்புறம் ஃபுல்லாகவே அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. பரிதாபங்கள் இருந்தபோது தான் ஸ்டார்ட் பண்ணது. ப்ரோ வந்து எடிட்டரு ம் தெரியுமா? ஆ எடிட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கஷ்டம்லாம் பெருசா படுறது கிடையாது. உண்மையதான் சொல்றீங்க. இல்ல இல்ல என்ன எடிட் எல்லாம் எப்படி ரிலீஸ் என்ன அது எடிட் ஜாலியா தான் இருக்கும். இல்ல நிறைய வந்துட்டு டேக்ஸ் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? இல்ல ஏன்னா ஆக்சுவலா இப்போ நம்ம செட் பண்றதுக்குள்ளே அவ்வளோ பேசணும், அவ்வளோ எக்ஸ்ட்ரா பேச்சுகள்லாம் நிறைய வந்துச்சு. அப்ப அதெல்லாம் தூக்குறது கஷ்டமா இருக்கும்ல? இல்ல ஆக்சுவலா கொய்யாக்கால ஷார்ட்ஸ் போறனால எடிட் டக்கு ஷூட்ல நான் மேக்ஸிமம் இருப்பேன். அதனால எது ஓகே டேக் எது ஓகே இல்லைன்னு தெரியும். அதனால டக்கு டக்கு நானே பார்த்து வச்சிருவேன். பெருசா டைம் ஆகாது. பாசிட்டிவாவே சொல்றாரு. ஆமா, ஏன்னா வந்து அப்படி சொல்லி முன்னாடியே பேசியாச்சு. எதுவும் இல்ல வார்த்தை வாங்கிடக்கூடாதுடா. இல்ல அப்படிலாம் இல்ல. என்னன்னா வந்து ஷூட் பண்ணும்போது நான் எடிட்டரை கூட கூட்டு போயிடுவோம். அந்த டைம் வந்து இவர் ஏதாச்சும் எடிட் பண்ணலாம், இருந்தாலும் நாங்கள் கூட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் அவருக்கு தெரிஞ்சிடும் எது ஓகே டேக் இது ஓகே இல்ல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து எடிட் பண்ணும்போது கூட்டு போக மாட்டோம். என்னன்னா நிறைய கஷ்டப்பட்டோம். ஏன்னா நாங்கள் நிறைய பேசுவோம். ஓகே டேக் இல்லாமலே அவ்வளவு பேசுவோம். ஒரு நிமிஷம் வீடியோ நாங்க வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு எடுப்போம். அந்த மாதிரி பேசிக்கிட்டே ப்ளூபர்ஸ்னு போட்டுறீங்க. அதுவும் அப்பப்போ வீடியோ இல்லைன்னா ஸ்டாக் இல்லைன்னா அது வந்துடும். ஸோ அதனாலேயே கூட்டு போறதுனால ஓரளவு சிங்க் ஆகிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும் எது இதை இவ்வளவுதான் பேசியிருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லாதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டோம்ல, அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாப்ல. அவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல, அவங்க அவர்கிட்ட கேட்டாலும் தெரியும். இல்ல சொல்றாருல இல்லன்னு சொல்றாரு. சரி, ஓகே. இப்போ அஜித் ப்ரோ அண்ட் தீபன் ப்ரோ அப்படின்னாலே வந்துட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க வெளியில. நல்லாதான் பண்றீங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது? கண்டென்ட்ஸ்னா இப்போ நான் என் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நடக்கும். அப்படியே எனக்கு நடந்தது, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிறது, எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நான் பேசுவேன். ரெண்டாவது அஜிப்ரோக்கு பார்த்தீங்கன்னா, அஜிப்ரோக்கு பொதுவாகவே ஒரு கோவம் இருக்கும். ஒரு தட்டி கேட்குற ஒரு ஆள், அந்த மாதிரி ராட்டில் இருக்கிற அநியாயத்தான் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தான் அவர். அர்ஜுன் மாதிரி எதுவுமே நான் நேர்மையை தாண்டி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இல்லை, கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு விஷயம் தப்புனா டக்குன்னு கோவம் வந்துடும் அஜிப்ரோக்கு. அதை வெளில போய் கேட்டோம்னா நம்மள டக்குன்னு கூட்டிடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க, நம்ம பேச முடியாது. அதனால என்னன்னா வீடியோவா கேட்டோம்னா அதை கொஞ்சம் நகைச்சுவா சொன்னோம்னா எல்லாருக்கும் போய் ஈஸியா புரியும்ல அப்படின்னு ட்ரை பண்றோம். நம்மள மாதிரி வெளியில கேட்க முடியாதவங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அதுக்கு லைக்லாம் போடுவாங்க. சரி, கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கு லைக்லாம் போட்டு லைக்லாம் பண்றாங்க. வேற எதுவும் கழிவு ஊத்துறதெல்லாம் இல்ல? அதெல்லாம் இருக்கு, அதுவுமே இருக்கு. எந்த மாதிரி அது நீங்க பார்த்து விழுந்து சிரிச்ச கமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நிறைய இருக்கும்ல? கண்டிப்பா அது என்னன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான், ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வந்து என்னை மட்டுமே திட்டிக்கிட்டே இருப்பான் எல்லா வீடியோலயுமே. அப்படின்னு பார்த்தா அவனுக்கு எனக்கு பிடிக்கல போல. அது ஒரு மாசம் நடக்கும். அப்புறம் ஒரு மாசம் அதே மாதிரி எனக்கு வரும். அதுக்கு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். ஆமா, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம்னா இப்போ சிகரெட் குடிக்கிறத பத்தி பேசணும்னு வச்சுங்களேன். ஒருத்தனுக்கு சிகரெட் பிடிக்கிற விஷயம், அவன் நல்லா சிகரெட் பிடிக்கிறவனா இருப்பான். அதுல வந்து இப்ப இவன் என்ன இப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அதுல வந்து என்ன திட்டுறவனா, என்ன பெரிய ஆளானா, அந்த மாதிரி சும்மா திட்டுறது, அதெல்லாம் நாங்க ஜாலியா சிரிச்சுட்டு ஃபன்னா இருந்துப்போம். இப்ப லைவ்ல எல்லாம் பேசுறோம்னு வச்சுங்களேன், லைவ் போடுறோம், அதுல பேசும்போது கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போய் திட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே நாசுக்கா கலாய்ச்சி விட்டு அவர்கிட்டயே போய் ஜாலியா அந்த மாதிரி ஆயிடும். அவர் ரிப்ளை பண்ணுவார், நாங்களும் திட்டுவோம். அது ஒரு ஜாலியா, அது என்டர்டைன்மெண்ட். அவர் நம்ம டைம் எல்லாம் ஒதுக்கி நம்ம வீடியோ பார்க்க அந்த அளவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆமா, லைட்டா ஒரு பேக் ஹிஸ்டரிக்குள்ள போலாம். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? அதை நினைச்சு நீங்க கண்டிப்பா சிரிச்சிட்டு இருப்பீங்கல்ல? இல்ல, நான் வந்து இப்ப இன்ஜினியரிங் முடிச்சேன். அதாங்க, அது இன்ஜினியரிங்னாலே சினிமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல. ஆமா, இல்ல எங்க காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருமே சினிமாவுக்கு தான் வராங்க. யாருமே அந்த வேலைக்கு போறது இல்லை. ஸோ அதனால அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு தான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலா அதனாலதான் இங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்றோம்ல. ஒரு இன்டர்வியூ போறோம், ட்ரை பண்ற வேலை கிடைக்காது, அங்கே நடக்கிற விஷயங்கள். இப்போ வெளிநாடு போவோம், ஏமாத்திருப்பாங்க, திரும்பி ஊருக்கு வந்துருப்போம். இந்த மாதிரி எங்கெல்லாம் போய் அடிப்பட்டோமோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி. சரி, இப்படியே ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணுவோம். அப்படி வந்ததுதான். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்லேயே ஒழுங்கா பேச மாட்டோம்.
அதுல நிறைய அசிங்கப்பட்டிருப்போம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸை சொன்னா சென்டிமெண்ட்டாக சொல்லுவோம். அவனுக்கு சிரிப்பாங்க அதை பார்த்து. சிரிக்கிறீங்க அது ஜாலியாகிடும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அப்படியே வீடியோவாக பண்ணுறது தான். அஜி ப்ரோ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணேன். இங்க சிரிக்கிறாங்க. உண்மையுமே சாஃப்ட்வேர் டெவலப் உண்மையே தாங்க. நான் வந்து ஒரு ஜாவா டெவலப் பண்ணேன். சூப்பர். அவன் முடிச்சிட்டேன். ஒரு 2-3 கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கலை மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அப்புறம் அப்படியே வந்தோம். அது அப்படியே செட் ஆயிடுச்சு. இன்னும் உங்க டீம்ல உள்ள மெம்பர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா அந்த பிரசனான் ஒரு பையன் இருக்காப்ல. அவர்லாம் வேற level. அவரு அந்த கொஞ்சம் குண்டா கருப்பா இருப்பாப்ல, அவர் தான் பிரசன்னா. இன்னொரு பையன் ஹரின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ரீசெண்டா ஒரு 2 மாசமா வரல. கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை போயிருக்காப்ல. அப்புறம் அஜய்னு ஒரு பையன் இருக்கான். எல்லாருமே கொஞ்சம் வெளியிலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் அப்போ வருவாங்க அந்த மாதிரி. இப்போ நாங்க 4 பேர் தான் இருக்கோம் டீம்ல. இன்னும் 2 பேர் கொஞ்சம் வெளியில இருக்காங்க. இந்த ஷூட்டுக்குலாம் வெளியில போறீங்கல்ல, வெளியில போறது இதுக்கெல்லாம் மணி தான் ஸ்பெண்ட் ஆகும். என்ன பண்ணுவீங்க? இருக்கிறத போல பாக்கெட்ல இருக்கிறத போட்டுட்டு அப்புறம் எல்லா பாக்கெட்லயும் அப்படி இல்ல, எல்லா பாக்கெட்லாம் இல்ல, ஜீரோ பட்ஜெட்ல எடுக்கிறது தான் பிளான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இது அதான் இப்ப எப்படின்னா ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. சோ அது ஃபேன்ஸ் எல்லாம் அதிகம். இப்ப அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோஸ்ல அந்த கடையெல்லாம் காட்டுவோம். இப்போ எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த லொக்கேஷன் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கூட பண்ணுவோம். பட் நாங்களும் ஷூட் பண்ணிப்போம். நிறைய பேர் வந்து எடுக்க சொல்றாங்க. அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்போம். ஒரு 500 ஒரு 1000 கொடுப்பாங்க. 1000 தரேன்னு சொல்லுவோம். ஷூட்டிங் முடிஞ்சுன்னா 500 தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காசு எப்படி கம்மி பண்ணி நீ பாட்டுக்கு தக்காளி அமுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் கடைக்காரர் இருக்கும். அவருக்கு தெரியாது, டக்குன்னு தெரியாம உள்ள வச்சு இல்ல அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நைஸா எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு வந்துட வேண்டியதான். நிறைய பிரச்சனை வரும். ஈஸியான அவுட்டோர் போனோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் வெளில தெரியாது. போலீஸ்ல சொல்லி மாட்டிருக்கீங்களா? மாட்டிருக்காது. என்ன பண்ணிருக்காங்க? அது பண்ணா இருக்கும்ல. ஆமா பிடிச்சிருவாங்க. கேமரா வந்து பிடிக்கிட்டு தர மாட்டாங்க. சோ கருத்தாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். மக்களுக்கு தேவையான அவேர்னஸ் உருவாக்குறோம். அவங்கள்ட்ட அதை போட்டு காமிப்போம். சரி எடுங்க. இப்படிதான் போட்டு காமிச்சப்போ ஒரு தெரியாம போட்டு காமிச்சேன். அவங்கள ட்ரோல் பண்ண வீடியோவை போட்டு காமிச்சிட்டேன். டிராஃபிக் போலீஸ் மாட்டிக்கிட்டேன். அவரை அது இவருக்கு பேசியிருப்பாரு. நான் வர போலீஸா இருப்பாரு. கரெக்டா கழுத்திலே பிடிச்சிட்டாரு. அப்புறம் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டாரு. மட்டும் அப்படி சொல்றாரு. உள்ள வேற நடந்திருப்பாங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். ரொம்ப நல்லவர் போலயே. நல்லவர்லாம் இல்ல. வண்டியில அது சொல்ல முடியாது. இல்ல அது எப்படி தப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஈஸியா தப்பிச்சு. உங்க டீம்ல யார் ரொம்ப மொக்க போடுவா? அது ஒரு பையன் இருக்கான். அஜய். அது ஜோக் நினைச்சிட்டு நிறைய பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஜோக்கு அது இந்த மதுரமுத்து பண்ணுவாப்ல. மதுரமுத்து பண்ணா நல்லா இருக்கும். அது அஜய் இன்னொருத்தர் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி எங்களுக்காக ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணி காட்டலாமா இப்போ? சார் அல்டிமேட் சார் ஃபேன்ஸ் திரும்புங்க சார். திரும்புங்க. உங்களை இதுவா இருக்குமோ? ஏகே ஃபேன்ஸ். இப்போ பாருங்க. நல்லா ஃபேன்ஸ். உங்களை அதுவா இருக்குமோ? கடவுளே அஜித் சார் ஃபேன்ஸ். அஜித் குமார் சார் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ். ஐயோ அத மறந்து பாரு. என்ன ப்ரோ? முக்கியமான ஒரு விஷயம். அத அப்படி சொன்னதா அவங்க திரும்புவாங்க. இந்த இப்ப கூட அஸ்வினுக்கு கொடுத்தாங்கல்ல, கிரிக்கெட்டர் அஸ்வின். என்னது அவார்டு 4 நாளா நியூஸ்ல போட்டு தேய்ச்சாங்களே. பத்மபூஷன் சார் ஃபேன்ஸ். திரும்புங்க. இருக்காரு. இப்போ உங்க எடிட்டர் வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்காருன்னே தெரியாம பிரசன்னா ப்ரோ வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல உங்க எடிட்டரை கனெக்ட் பண்ணி விட்டாப்ல. இப்போ நீங்க 2 பேரும் உங்க எடிட்டரை பத்தி பயங்கரமா திட்டிட்டு இருக்கீங்க. இத இவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட ரியாக்ஷன் அதுக்கும் பாக்கலாம். இப்ப 2 பேரும் போன்ல பேசிக்கங்க. இவரை திட்டுறீங்க அசிங்கமா. பிரசன்னா ப்ரோ நான் தான் கால் பண்ணோட கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ரெடியா? ஹலோ தீபன். சொல்லுங்க ப்ரோ. தீபன் போன் எடுத்தா பேசணுமா? ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. சும்மா பேசுங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. தீபன் நல்ல கிரஃப்ளோ கால் பண்ணேன். சரி ப்ரோ. கால் எடுக்கல. நீ கால் பண்ணியா? இல்ல ப்ரோ அது அடிச்சா எடுக்க மாட்டான்னு தெரியும். அதனால தான் ப்ரோ எடுக்கல சீரியஸா. ஏன்னா நிறைய டைம் அடிச்சு பார்த்துட்டேன் எடுக்க மாட்டான். இன்னைக்கு காலையில ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நான் காலையில இப்போ 8 மணிக்கு நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஒரு எடிட்டரா என்ன பண்ணணும்? எடிட்டரா எடுத்து என்னன்னா இதுதான் சுச்சுவேஷன், லீவ்னா லீவ்னு சொல்லணும். இல்ல நான் வந்து வந்துடுறேன் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல. ஃபோன் வச்சு சொல்ல மாட்டான். இது சரியான மாதிரி தெரியல. இப்போ
அதான் ப்ரோ ஆக்சுவலா முன்னாடியே பேசினதுதான். பாப்போம் ப்ரோ. இல்ல அடுத்த எடிட்டர் எடுக்கிறதுதான் வேற. ஏன்னா வந்து வேலைக்கு ஆகுது ப்ரோ. இப்படி வச்சுனா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவன் பாட்டுல ஓபி அடிச்சுட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சுத்தமா செட் ஆகுது ப்ரோ சீரியஸா. என்ன பண்ணலாம்? பிரச்சனை நீ என்னடா சொல்ற? பிரச்சனை டேய் அவன் ரொம்ப நல்லவன்டா. அவன் வந்து அவன் எது சொன்னாலும் செஞ்சிருவான். சரி ப்ரோ ஃபர்ஸ்ட் பிரசனா தூக்கிடுவோம். தூக்கிட்டு மச்சான் மச்சான் அப்படிலாம் இல்ல எப்ப மச்சான். நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியோ அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ வந்து கை மச்சான் அப்படிலாம் இல்ல மச்சான். ஏன் மச்சான் புரிஞ்சுக்க மாட்டற? அவன் ரொம்ப நல்ல எடிட்டர். ஆனா பிரசனா மச்சான்னு கூப்பிட மாட்டான். பிரசனா வந்து அண்ணன் தான் கூப்பிடுவான். பிரச்சனை உனக்கும் கிரப்லோவுக்குள்ள உறவுன்றது அதெல்லாம் அது கேட்கவே இல்லை நானு. என்னன்னா ஆனா வேலைன்னா வேலை. இல்ல ப்ரோ அது என்னன்னா அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. ஆக்சுவலா பிரசனாவும் கிரப்லோவும் ஃப்ரெண்ட்ஸ். அவனை வச்சுட்டு இவனை பேச முடியாது. எப்படி போய் சொல்லி விட்டுருவான். அதெல்லாம் பிரச்சனை ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க என்னடா சொல்லி விடுறது? நானே இருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா நானும் லைன்ல தானே இருக்கேன். சரிடா சரி கேட்டில நினைச்சேன். இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப கொடுத்தீங்க டாஸ்க் நான் இதுனா நேர்ல இப்படி Real ஆ பேசுறது நடக்கும். அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி இப்ப நாங்க 2 பேரும் என்ன பேசுவோங்கிறது அவனுக்கும் தெரியும். இதுதான் இப்ப வந்து பிரச்சனை நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனை வந்து சொல்ல ஒரு அடி இந்த மாதிரி அண்ணன் பேசுறாங்கன்னு நாங்க என்ன பேசுவோங்கிறது இவனே சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு எல்லார பத்தியுமே எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது ஓப்பனாவே பேசிப்போம். எனக்கு இப்ப என்னடா திட்டின அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி டீமாவே எல்லா விஷயமும் ஓப்பனாவே இருக்கும். அது கொஞ்ச நேரம் லேட்டா வந்தா கொஞ்ச நேரம் ஏன் லேட்டா வந்த இங்க வேலை இருக்கு இதெல்லாம் சண்டை பயங்கரமா போகும். இப்போ வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் லேட்டா வரேன்னா அன்னைக்கு ஒரு வந்து அதெல்லாம் ஸ்டார் அஜித் ப்ரோ ஏன் லேட்டா வந்தாண்டு ஒரு ஃபைட் போகும். அது ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி எல்லாமே மறந்துடுவோம். டீ குடி போயிட்டு கண்டென்ட் ஆமா ஆபீஸ்னா அப்படிதானே. இல்ல இப்ப டீம்ல ஒருத்தவங்க அப்படி இருக்கணும். இவங்க ரொம்ப நல்லவரா வந்து வீடியோஸ் போடும்போது சும்மா அப்படி மாத்திருக்கீங்க. உண்மையிலே அப்படித்தானா? ஆமா அதான் வெளியில வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஷூட்னா அவங்க இதுல எது இல்ல. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு படத்தையே வந்துட்டு அப்படியே மாத்துறோம் அப்படின்னும் போது அது பெரிய இப்ப நீங்க சொல்ல போனா இந்த பஸ் எல்லாமே கஷ்டம். அதான் மினி பஸ் எல்லாம் வந்துட்டு அது எப்படி அதான் நீங்க போலீஸ்காரங்க தான் வச்சு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல முன்னாடி பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆமா அந்த டிபார்ட்மெண்ட் அவர் பார்த்து மினி பஸ்ல என்னாச்சுன்னா நாங்க வந்து ஷூட் பண்ணோம். இங்க இருந்து கோயம்புத்தூர் போனோம். ஏன்னா இங்க இருந்து ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போனோம். அங்க ஒரு பஸ்ஸை வாடகை எடுத்து தான் ஷூட் பண்ணோம். இங்கேருந்து போகும்போது கேமரா வாங்குறதுக்கு ஒரு பிரசனான ஒரு பையனை அனுப்பிவிட்டோம். அவன் என்ன பண்ணா வரும்போது ஒரு பேட்டரி தானே இருக்கு அப்படின்னு ட்ரெயின்ல இருக்கேன்னு சொல்லுவான். ஒரு பேட்டரி தான் இருக்கு என்ன பண்றது இல்ல நான் வரதுக்குள்ள ரெடி பண்றேன்னு அவன் சொல்லிட்டான். சரி ஓகே அது முடிஞ்சிச்சுன்னு ஒரு பேட்டரி அங்கேயே காசு கொடுத்து 3000 ரூபாய் நம்ம கொடுத்து வாங்கினானுங்க. காலையிலேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து தலைவர் நாங்க வந்து ஷூட் பண்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அங்கேருந்து தங்குற இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் வந்து பஸ்ல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. அப்பதான் தலைவர் சொல்றாரு ஆனா மெமரி கார்டு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்டான். பார்த்தா மெமரி கார்டு வீட்லயே வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஷூட் தான். அது மட்டும் கஷ்டம்ன்றது சுத்தி இருக்கிறதுனால இல்ல. இல்ல இங்கேயே பிரச்சனை இது பெரிய கஷ்டமா இருக்கும். சுத்தி இருக்கிறதா கூட நம்ம பேசி புரிய இது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். அது திரும்பி போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த போயிட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இப்போ 2 மணி நேரம் என்ன பண்ணோம்னா ஃபோன்ல ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ செலவு பண்ணி கேமராலாம் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க மெமரி கார்டு இல்லாமல் ஃபோன்ல ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய ஒரு அவுட்டோர்ல டப்புனு ஆர்டிஸ்ட் வர மாட்டாங்க. ஒரு 2 ஆர்டிஸ்ட் திடீர்னு நடுவில் போனாங்க. போயிட்டு வரவே இல்லை. நானும் எல்லாரும் நிக்கிறோம் தேடுறோம். இது பிரச்சனை ஆகாதுல்ல. இது தப்பா தெரியாது. இல்ல ப்ரோ இது உண்மைதானே. இது உண்மை. வரவே இல்லை. அலையணும் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க போயிட்டு பார்த்தா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து மரத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு மந்தமா தானே ஒரு பாட்டு ரீல்ஸ் எடுத்துருந்தாங்க. செம்ம கடுப்பாயிருச்சு. வீரா வாங்கியிருப்பீங்க அவங்களை போட்டு. எதுவுமே பண்ணல. யாரு எங்களை தவிர்த்து வேற யாரையுமே நாங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. எதுவுமே சொல்ல மாட்டோம். வெளிலலாம் திட்ட விட மாட்டோம். எங்களுக்குள்ளேயே தான் பேசிப்போம். என்னன்னா அது நீங்க அந்த மாதிரி அவுட்டோர்ல போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது காசு வேற போயிட்டு இருக்குமா அது வேற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் தான் பேசியிருக்கோம். ஒரு நாளுக்குள்ளே எடுத்து முடிக்கணும். ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டாச்சு. இல்லைன்னா அது ஒரு 3000 ரூபாய் வேஸ்ட் ஆயிடும். அடுத்த அந்த மாதிரி அதுக்குள்ள அப்படியே முடிச்சு உங்க வீட்ல எல்லாம் அதெல்லாம் பாப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? இப்போ நீங்க வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்றத தாண்டி நம்ம செலவழிச்சு ஒரு இது பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வீட்ல வந்துட்டு மூஞ்சி சுருங்கும். ஆமா அது ஃபீல் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. அது ஓப்பனிங்ல என்னன்னா ஒரு டைம் எங்க மாமாட்ட வந்து என் மாமா போயிட்டு சித்தப்பாட்ட சொல்லியிருக்காரு. எங்க அப்பாட்டையும் சொல்லியிருக்காரு. அப்ப பார்த்தா என் மோன டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ரோட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் ஒரு டான்ஸ் ரீல் அது ஷார்ட்ஸ் பண்ண எடுத்திருக்கோம். அவர் என்ன இருப்பாரு எங்க மாமா எல்லாருமே என்ன டான்ஸ் ஆடுறாங்கிறாங்க. அவருக்கு அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட்லாம். நான் அது சில விஷயங்கள் வேற சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பையன் நல்லா பண்றான்யா இங்க பண்றான்யா இப்போ வீட்டுல சித்தப்பா நிறைய பேர் எல்லாம் சொல்லும் போது நல்லா பண்றான்னு சொல்லும் போது அப்புறம் ஓகே ஏதோ பண்றான் போல
அப்படிங்கிற மாதிரி எங்க வீட்டு சைடு இருக்கு. அஜித் ப்ரோ வீட்டு சைடு கண்டிப்பா இருக்கும். அதேதான். ஜாவா டெவலப்பர் வேற. ஆமா. இப்போ வரைக்குமே வந்து ஏன் இது பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. பட் என்னன்னா இப்போ நம்ம அங்க ஏர்ன் பண்றதை இது மூலியமா அவங்களுக்கு என்னன்னா இது மூலியமா போயிட்டு சும்மா சுத்தி வந்துட்டா என்ன லைஃப் வீணா போயிடும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அங்க நம்ம என்ன நம்ம வேற ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணி வீட்டுக்கு கொடுக்கறத நம்ம இது மூலியமா ஏர்ன் பண்ணி கொடுத்தாலே அவங்க கொள்ளடிக்கல, அது பேர் என்ன, கடத்தல் தொழில் எல்லாம் பண்றாங்க. எனக்கு பிடிச்சது பண்றேன், அவ்வளவுதானே. பிடிச்சதும் பண்றோம். இதுதான் மக்கள் விரும்புறாங்க. போன் எடுத்தா எல்லாம் போன் பேசுறதுக்கு மட்டுமா, எடுத்த உடனே ஏதாவது ஒரு காமெடி பார்க்கலாமா, ஏதாவது எடுத்த உடனே எல்லாத்தையும் யூடியூப் தான் போகுது. இப்ப எல்லாரோட இதுவும் அதான் இருக்கு. அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது. சரி நம்ம அதை பண்றோமே அப்படின்றது. இப்போ வந்துட்டு அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? இப்போ வந்து ஸ்பூஃப் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் சொன்ன மாதிரி குடும்ப ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாம். அதான் என்னன்னா வந்து எங்களுக்கு அது ஜாலியா இருக்கு. கலாய்க்கிறதுனா வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி காமெடியா, இந்த படம் இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நல்லா இருக்கு, அதனால அப்படியே போகலாம். ஸோ இனி வரும் காலங்களில் வந்து புஷ்பா 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி குடும்பஸ்தன் 96 வேற மாதிரி பண்ணலாம் பிளான் பண்ணி. ஒருவேளை இந்த புஷ்பான்னு வைங்களேன், அது யாரு பண்ணுவா? அப்ப அதுல அதான் அதுல சொல்லிட்டா அதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு? நீங்க ப்ரோ பண்ணுங்க, அஜித் ப்ரோ புஷ்பா அப்படி பண்ணுங்க. அப்ப இவர்தான் பண்ணுவாரு கண்டிப்பா. அவன்தான் இந்த மாதிரி யாரு டக்குன்னு வருதோ அவன் தான் புஷ்பா. இப்படிதான் வந்து ஆடிஷன் வச்சுக்குவீங்களா? இப்படி பேசிட்டே இருப்போம். அதுல யாருக்கு டப்புன்னு ரொம்ப கனெக்ட் ஆகுதோ அந்த கேரக்டர் அதை அப்படியே பண்ணிடுவோம், அவ்வளவுதான். இவர் தான் பண்ணணும், நான் தான் பண்ணலாம் கிடையாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி புஷ்பா நான் பண்ணுவேன், அவரு சிக்காவை தான் இவர் பண்ணுவாரு. அந்த மொட்டை போலீஸ் அது இவர் பண்ணுவாரு, அந்த மாதிரி. இப்ப வேணா ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம். செகண்ட் ரவுண்ட் அட்டெண்ட் பண்றீங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாவான்றதுனால சொல்றேன், செகண்ட் ரவுண்ட் அட்டெண்ட் பண்றீங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் வந்து பண்ணி காட்டுறீங்க. ப்ரோக்ராமிங் சார்ஜா நீங்க எடுத்துக்கிறீங்களா? இருப்பாரு, ஏன்னா அவருக்கு தெரியும்ல சம்பந்தமா. நீங்க தான் அதை இன்சார்ஜ். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணி அவங்க யார்கிட்ட காட்டுற மாதிரி வச்சுக்கலாம்? இவங்க கிட்ட நான் வந்து ஒரு டீமா இருந்துக்கிறேன். ஸோ இவர் வந்து டிஎல் மாதிரி வச்சுங்க, டீம் லீடர் மாதிரி வச்சுங்க. டீம் லீடர் மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஹெட் மேனேஜர் வச்சுக்கோங்க. அப்படி நீங்க மேனேஜர், நாங்க 2 பேர் டெவலப்பர்ஸ், இவர் வந்து எங்க டிஎல். ஓகே. இவர் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா வராரு. அதனால என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன क्वेश्चन பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க கேளுங்க. 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அவன் இடையில வந்துறான். சோ அவர்தான் கேக்குறீங்க, என்ன டீம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட் மட்டும் தான் இதா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. சோ நாங்க பேசுற இங்கிலீஷை பார்த்து நீங்க வந்து அசந்து போய் மலர்ந்து இல்லையே, இங்கிலீஷ் பார்த்தாலே எல்லாரும் அப்படியே போவாங்க. ஓகே. Hi ma'am. Ma'am, yesterday I have submitted the program. Did you check? Yes. What is it? That is the program? Yes ma'am. It's like a college program. Where is your TL? TL. How do I know, sir? Where is your TL? Then when he will come? The time is 10 o'clock, no? He should be there, no? Where is he? Call him. Deepan will know. Deepan. yeah. Call him. Oh no. Call. Switch off no. Switch off. The time is 10 o'clock, 10:30. Switch off. He will come. Switch off ஒரு லவுட் ஸ்பீக்கர் போடுங்க சொல்லுங்க. Switch off? Okay. Put loudspeaker. ஆமா கட் ஆயிடுச்சு திரும்ப. நான் வந்துட்டு இருக்காரு. Put it. Yesterday Loudspeaker. I need loudspeaker. லவுட் ஸ்பீக்கர் அது கட் ஆயிடுச்சு. இந்த ஒரே நிமிஷம் திரும்பி போடுறேன். இப்போ ரிங் போகுது. ஆன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ரிங் போயிட்டு. Okay. Loudspeaker. இந்த வந்துட்டார் மேம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம் பேசிட்டு இருந்தாங்க. What is this? இதான் உங்களுடைய மேனரிசமா? ஒருத்தவங்களை இப்படிதான் திட்டுவீங்களா நீங்க? அவர் லவுட் ஸ்பீக்கர் போட்டு உங்களை மாட்டி விட்டாரு. மேம் மீம் நேத்து ஒரு மீம் பார்த்தல சார், அது ஆமா ஷேர் பண்ணீங்களா? மெண்டல் ப்ரோகிராம் பத்தி கேட்டிருக்கேன் சார். ப்ரோகிராம் எஸ் மேம், they have finished the program. No. Full of error. Ajit, what happened? இது தீபன் தான் சார். எல்லாத்துக்குமே தீபன் சொல்லாதீங்க சார். நீங்க தான் சப்மிட் பண்ணீங்களா? நான் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்க தான் டெஸ்ட் பண்ணீங்க, அப்புறம் அவர் தான் அப்ரூவ் பண்ணாரு. இல்ல, I didn't approve that program, Ajit. I இதான் told நல்லா you பண்ணாங்கன்னு சொன்னீங்க. that is another program. This is another program. Okay. I need that program. Okay, Give it. show that program. That program I personally send mail. You don't worry. Yes. That's also error. That is error? Chance இல்லையே. எப்போதுமே எரர் பண்றாரு. எப்போ பார்த்தாலுமே பிரச்சனை அங்க இருக்கு.
ஸோ வந்து நம்மள சொல்றாங்க அதுதான் சுத்தமா நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி. அஜித் சார் வந்து தீபன். சொல்றது ரொம்ப நாளா நான் தீபன். சொல்றது. ரியல் வேஸ்ட். ஹலோ மிஸ்டர் தீபன், சொல்லுங்க இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தீங்க சார். நீங்க வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு இங்க பிரச்சனை இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்றேன். ஆக்சுவலா இவர்கிட்ட பிரச்சனை நான் வந்து மேம் இப்போதான் நீங்க- ரிலேஷன்ஷிப் அப்படியா? தூரத்து சரி சரி, நீ பேசு சார். எனக்கு இப்ப பேசுறதா நீங்க 2 பேரும் பேசி. ப்ரோ வாட் இஸ் திஸ் ப்ரோ? இது ஒரு டீமா? நீங்க லேட்டா வரீங்க, அவங்க என்னன்னா 2 பேர் வந்து ஸ்கூல்ல சாக்கு சொல்ற மாதிரி சாக்கு சொல்றாங்க. எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? இல்ல உங்க ரெண்டு பேரும் அதான் ஒரு இங்கிலீஷ்ல பேச காணா. ஒரு இது வந்து ஒரு லண்டனுடைய Project. சப் கம்பெனி இது. சோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசணும். என்ன நீங்க bro? நீங்க தமிழ்ல பேசுறீங்க மேம். நான் பேசுவேன் ப்ரோ. ஓ. உங்களை வந்து நான் லண்டனுக்கு அனுப்புறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கேன். பெரியவங்க 2 பேர்த்தியா மேம்? உங்க டீம் எல்லாத்தையும் ஓ. இப்படி 30,000 இடம் இருந்துச்சுன்னா 40,000 கோட்ல 30,000 இடம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இதுல நீங்க என்னைய வேற திட்டுறீங்க. அந்த லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டேன் நானு. இங்கிலீஷ். இங்கிலீஷ் அவர் இங்கிலீஷ் புவர் ஷீ பேட். ஹவ் அவர் இங்கிலீஷ் பேட் ஷீ டெல் சிம்பிளி சிட்டிங் அண்ட் வாட்சிங். டோட்டலா நம்ம 4 பேருக்குமே தெரியல. This is very bad difference. So what is the decision finally? While decision you speak English. Speak. I speak English. You speak. Thank you. தேங்க் யூ. ஓபன் பண்ணிட்டு அந்த வேலையை பார்க்காம புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ எல்லா தெருவுலையும் ஒருத்தர் இருப்பான். அந்த அவர் ஆர்டர் பண்றவங்க, பூ வைக்கிறவங்க, இவங்கலாம் வந்து அந்த ஏரியாவோட புரோக்கர்ஸா இருப்பாங்க. ஓகே பண்ணுங்க. அண்ணா, இது வண்டியில கொஞ்சம் நல்லா இந்த கடையில சவுண்ட் வந்துகிட்டே இருக்குண்ணே. இருப்பா ஒரு நிமிஷம். இங்க பாரு தம்பி. ஆ. இந்த தெருவுல வந்து போயிட்டு இந்த தெரு முக்குல வந்து ஒரு வீடு இருக்கு. கீழே வந்து ஒரு தாத்தா பாட்டி தான். மேல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. 15,000 வாடகை, 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ். வண்டியில வந்து கடையில வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ஃபேமிலியா பேச்சுலரா? இது ஃபேமிலி தானே? ஃபேமிலி எத்தனை பேர்? 3 பேருண்ணே. 3 பேரா? ஆமா ஆமா. மெக்கானிக் தானே நீங்க? வண்டியில சவுண்ட் வருதுண்ணே. சவுண்ட் வந்தா சும்மா இரு. அங்க பிசினஸ் பேசிட்டு இருக்கல, சும்மா இரு. சொல்லுப்பா என்ன பாக்க? அப்புறம் எதுக்கு கடை வச்சிருக்க? மெக்கானிக் சென்டர்ல வச்சிருக்க. நீ மெக்கானிக் தானே நீங்க? என்ன பிரச்சனை? வண்டியில கடை சவுண்ட் வருது. இது சரி பண்ணா எவ்வளவு வரும்? இது சரி பண்ணா ஒரு 200 ரூபா வரும். அவன்கிட்ட கேளு. ஒரு வீட்டை புடிச்சு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பேன்? 10,000 கமிஷன். 10,000 கமிஷன் கொடுப்பான். ஒரு உட்கார்ந்த இடத்துல 5 நிமிஷம் அவன்கிட்ட 10,000 வாங்கிடுவான். இந்த ஓட்ட வண்டி நான் சீட் பண்ணி 100 ரூபா வாங்கி போறது. அப்படியே கடை வந்து வச்சிருக்க. அது சும்மா சைடு. அதுதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. லூஸ் மெக்கானிக் கடை வந்து வச்சு நீ பண்ண வேற ஏதாவது பிசினஸ் பேசிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்ட் வேற யாரா இருந்தாலும் கூட்டப்பா. எல்லாருக்கும் சரி. வீடு மட்டும் கிடையாது, கல்யாணம் இருக்காது. வாட்டர் பண்ணியா? சொல்லுங்க. வீடு பிசினஸ் மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட வீடு, கல்யாணம் ஆர்டரு. இப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப ஏதாச்சும் ஒரு கல்யாணம் தூக்கிட்டு ஓடிடுவோம். அந்த மாதிரி எண்டிங்ல பிடிப்பீங்க. இப்படிதான். பட்டனா மைக்கு ஒயர் இது. சரி, இப்ப அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? இல்ல மாட்டோம். ஏன் என்ன தெரியல. இல்ல அதுல எதுவும் பெனிஃபிட்டா எங்களுக்கு எதுவும் இல்லையே ப்ரோ. இது முன்னாடி பேச்சும் வேற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு யோசிக்க முடியல. வேணாம். நீங்களாவே இருங்க. நாங்களாவே இருப்போம். ஓ அப்படி சொல்லிட்டீங்க. நம்ம விஜய் ஃபேனாவே இருந்துக்கிறோம். நீங்க அஜித் ஃபேனாவே இருந்துக்கோங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கு. அதாவது பிரச்சனை இல்லை. திருப்பி வருவோம்னு எதிர்பார்க்குறோம். அப்போ வாங்க பாத்துக்கலாம். அப்ப வந்து கேட்பாங்க. ஆமா அப்ப வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி இருந்தது தானே நல்லா இருந்துச்சுல. ஆமா. போட்டு போயிட்டு இருந்துச்சு. ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஸோ தொடர்ந்து கொய்யாக்கா சேனல்ல பாருங்க. பார்த்துட்டு வீடியோஸ்லாம் லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து மற்ற கண்டென்ட்ஸ் மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்க குழந்தை, சின்ன பசங்க, பெரியவங்க அனைவரும் பார்க்கக்கூடிய கண்டென்ட் தான் கொய்யாக்கா சேனலோட கண்டென்ட். மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கீழே உங்க ஃப்ரெண்ட் வந்து கழுவி ஊத்துவாரு தானே? அதெல்லாம் அவன் கழுவி திட்டுவாங்கல்ல. அதை பார்த்து ஜாலியா இல்ல திட்டலாம். அது நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தா வர முடியுமாங்க? அடுத்து வேற ஏதாவது கொலாபரேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வேற யாரோ ஏதாவது யூடியூப் சேனல்ஸோட? இல்ல இருக்கு. ஆக்சுவலா அந்த வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா யூடியூப் சேனல் நிறைய பேர் இருக்காங்கல்ல, யூடியூபர்ஸ் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு சில ஐடியாஸ் போயிட்டு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிட்டீங்க நிறைய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான டீமோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ, சுஷ்மா சுரேஷ்.